எனக்கு இன்னும் வேண்டாமே பரமிக பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால் சுவடிகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடிகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனசோர்வு வைத்தார்கள், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றார்கள். விமர்சன உதடுகள் மனசோர்வு வைத்தார்கள், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றார்கள். அழைத்தவரேசுவே விலகுவதில்லையே, கிருபையும் வரங்களும் குறைவதே இல்லை. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறவர், அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நமக்கு விலகவும் மாட்டார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லது நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரே, இந்த நாளிலே சபையில கொண்டு வந்து இப்படி ஆவி அபிஷேகம் நிறைந்து கர்த்தருடைய வாக்கினாலே எங்களை நிரப்பி நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருக்கட்டே சப்பா. ஆண்டவர் நற்பூமிய நாட்களில் இருந்த தேவ கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. நாங்கள் வீடுகளுக்கு போகும்போது நாங்கள் சோர்வோடு போகக்கூடாது, பலவீனத்தோடு போகக்கூடாது ஆண்டவர், மனம் பாரத்தோடு போகக்கூடாது. எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றுங்க. தேவனால எல்லாமே கூட நான் சுவாசிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாரும் கரங்களுக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிழ்படுத்தோம். சோதரர், நம்ம நிறைய பேர் ஒரு வாரம் எதிர்பார்த்து இருக்கோம். கர்த்தர் தாமே ஆண்டவர் எல்லாரையும் தேவன் சீக்கிரமாய் தேவன் கொண்டு வருவார். சோதரம், நாங்க 5:30 ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். 5 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கர்த்தர் நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இயற்கை நம்மளுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். தேவன் நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தடைகளாம கர்த்தர் கொண்டு வருவார். நான் சுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். கடந்த 2 மாதமாக நம்ம ஐயா மேல நம்ம அம்மா செஞ்சத்துல ஐயா வார்த்தை சொல்லிட்டு கிட்டத்தட்ட டேவிட் பாண்டிய ஆண்டு வழங்கு நாம் கேட்டுக்கொண்டோம். அல்லேலூயா. ஒரு மாதம் போச்சு, 2வது மாதம் போச்சு. இந்த 3வது மாதத்துல இன்றைக்கு ஐயாவை கர்த்தர் நம்ம இடத்துல கொண்டு வந்து பெரிய கிருபை. ஆமென் அல்லேலூயா. தேங்க்ஸ் ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு பிஸியான ஷெட்யூல் மத்தியில கூட கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் அல்லேலூயா. இந்த கூட்டத்துல நாம் எந்த சூழல வந்திருக்கிறோம் நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆமென் அல்லேலூயா. ஆனா நிச்சயமா வேதம் சொல்றது நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தை தான் நம்ம இறக்கி வைக்கணும். அல்லேலூயா. நம்ம வீடுக்குள்ள அந்த பாரத்தை இறக்கி வச்சோம்னாக்கா அது வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும்.
அந்த பாரத்தை எங்க வச்சீங்கன்னாக்கா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. சோதரர் ஆண்டவர் சொன்னாரு, என்னிடத்துல வந்து கத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல பாரத்தோடு கஷ்டத்தோடு வந்து இருப்பீங்கன்னாக்கா அதை இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க. அல்லேலூயா. சோதரர் நீங்க போகும்போது விடுதலையோடு போக, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோதரர் ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சோதரர் இப்போ நம்ம பிஷப் ஐயாவத்துல நம்ம கொடுக்கலாம். சோதரர் ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஐயா வரவேற்போம். ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர். பரிசுத்த 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 சத்தமாய் சொல்வோம், சேனைகளின் கர்த்தர். பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலே ஆண்டவர் கிருபையாய் நம்ம இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஐயாவை அழைத்து இந்த இடத்துல ஒரு இந்த அமாவாசை ஜெபம் நடத்தலான்னு சொல்லி பாஸ்டர் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு தடை வந்துச்சு, ஒரு தடையா. அடுத்து ஸ்தோத்திரம், போன மாதத்தில் நம்ம கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த போது அதுலேயும் தடை வந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு கூட்டம் நடத்துனாங்க. அந்த நோட்டீஸை அப்படியே டேட்டு மட்டும் மாற்றி இப்போ நம்ம ஜெபிக்கலானோம். ஸ்தோத்திரம். இந்த அமாவாசை விடுதலையின் ஆசீர்வாத ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை, இந்த நோட்டீஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000 நம்முடைய ஜெப சகோதரர்களுக்கு இந்த நோட்டீஸ் அப்படியே போயிருக்கிறது. அல்லேலூயா. நாம் சிறியவர்கள், ஆனால் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அக்னி வெற்றியுள்ள கர்த்தரின் சத்தம் ஜெப வீடு ஆரம்பித்தது முதல் இன்று வரை தேவன் துணையாய் இருந்து மகிமையாய் நடத்தி வருகிறார். இது எல்லாவற்றிற்கும் காரணம் ஜெபம் தான். அல்லேலூயா. காலை ஜெபம், உபவாச ஜெபம், ஸ்தோத்திரம், அமாவாசை ஜெபம், 6 மணி நேர ஜெபம், 12 மணி நேர ஜெபம். இந்த காரியம்தான் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கணும், ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஊழியமும் ஒரு சிறப்பு காரியத்தை செய்ய வேண்டும். நம்ம சபையில ஆண்டவர் சிறப்பு காரியம் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அமாவாசை விடுதலையின் ஆசீர்வாத ஜெப கூட்டம். அல்லேலூயா. மாசத்துல ஒரு முறை எக்கால ஊதி எல்லா மக்களையும் ஜெபிக்க வைத்து எல்லா மக்களுக்கும் விடுதலை கிடைக்கணும். ஆண்டவர் ஒரு மகிமையான எழுப்புதலை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றணும், விடுதலையை உண்டாக்கணும். மெய்யான விடுதலை கர்த்தர் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜெப கூட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சில சபையில் உபவாச ஜெபம், மாதத்தில் ஒரு முறை உபவாச ஜெபம் வைப்பாங்க, எல்லாரையும் அனைத்து நடத்துவாங்க. சில சபையில மாதத்தில் ஒரு நாள் நற்செய்தி கூட்டம் நடத்துவாங்க. நற்செய்தி கூட்டம் எல்லா மக்களையும் வரவழைத்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார்கள் மாதம் ஒரு முறை. சில சபையில மாதம் ஒரு நாள் முழு இரவு ஜெபம் நடத்துவாங்க. நைட்டு 9 மணிக்கு ஜெபம் தொடங்கி காலையில் 5 மணி வரைக்கும் நடத்துவாங்க. அது ரொம்ப விசேஷமாக ஆண்டவர் அப்படி செய்வார். ஏதாவது ஒரு காரியத்தை மாதத்துல ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல சிறப்பாய் செய்வார்கள், எக்காலம் ஊதுவார்கள். அதுபோல நம்முடைய சபையில ஆண்டவர் சிறப்பாய் செய்ய வைத்திருக்கிற காரியம் அமாவாசை விடுதலையின் ஆசீர்வாத ஆராதனை, சுகமளிக்கும் ஆராதனை. அல்லேலூயா. இது விடுதலையின் ஆராதனை. ஆமென்.
ஆண்டவர் நல்ல இங்க வருகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். எதுக்கு விடுதலை கொடுக்கிறோம்? அமாவாசைன்னா என்ன? ஒருவர் வந்து கேட்டாரு, ஐயா நமக்கு அமாவாசைக்கும் சம்பந்தம் இல்லையே, ஏன் நம்ம அமாவாசை பெருசுபடுத்தணும் அப்படின்னு கேட்டாரு. ஸ்தோத்திரம். அமாவாசைக்கு ஆப்போசிட் என்னது? பௌர்ணமி. அல்லேலூயா. பௌர்ணமியில என்ன வரும்? வெளிச்சம் வரும். அமாவாசையில இருள் வரும். அல்லேலூயா. அப்போ இந்த கூட்டத்தின் நோக்கம் இருளுக்குள்ள கிடக்கிற மக்களை இருள் இருந்து விடுவிக்கணும். அதான் என்னுடைய அர்த்தம். அல்லேலூயா. நாம ஆண்டவருக்கு சாதகமா விசுவாசமா சிந்திக்கணும். ஆமென். அமாவாசை அப்படின்னு சொன்னா, அமாவாசை நாட்கள்ல செய்வினை கட்டு, பிசாசு கட்டு, அசுத்தாவின் கட்டு, ஏவல் கட்டு, பிசாசின் தொந்தரவு, பிசாசின் இடைஞ்சல்கள், இவைகளினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு பயந்து உயிருக்கு போராடி அநேகர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருளுக்குள்ள சாபத்துக்குள்ள இருக்கிறார்கள். எத்தனையோ நற்காரியங்களை செய்தாலும் அவர்களுக்கு விடுதலை இல்லை. அந்த இருள் இருந்து விடுதலை இல்லை. அதைத்தான் தேவன் அமாவாசையில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறபடியாக. அமாவாசைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அமாவாசைன்னா இருள். அமாவாசைன்னா சாபக்கட்டு, பிசாசு கட்டு, பிசாசு தொந்தரவு, ஏவல், பிழி சுனியம், இது அமாவாசை. பிறகு எதை எடுத்தாலும் தோல்வி 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 தோல்வி, அதுதான் இருள், அதுதான் அமாவாசை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் விடுதலை கொடுக்கும்படியாக இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலை குறித்து ஒரே ஒரு பாட்டு நான் பாட போறேன். நீங்க எல்லாரும் உற்சாகமா என் கூட பாட போறீங்க. அல்லேலூயா. ஆமா, விடுதலை. அல்லேலூயா. என் கூட நீங்க கற்றுக்கொண்டு பாடணும். எல்லாரும் சத்தமா பாடணும், கை கட்டி பாடணும், எல்லாரும் உற்சாகமா பாடணும். ஸ்தோத்திரம். நீங்க பாடும் போதே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென். கர்த்தரிடத்துல நான் கேட்டேன், காட்டுக்குள்ள இருக்கையா, எப்படி இதுல ஜனங்கள் வருவாங்க, இருட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் நிறைய பேர் விடுதலை செய்ய போறேன். விடுதலை செய்து திரளான மக்கள் இங்கே வந்து ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த வளாகத்துக்குள்ள வந்துட்டாலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற சத்தம் இங்கே தொழிலும். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. எங்களோட சேர்ந்து ஒரே ஒரு சரணத்தை பாடிட்டு ஐயா கையில கொடுக்கணும். கலங்கிடும் மனிதனை பார்த்து அவர் கரம் வீதித்தார் அன்போடு. கலங்கிடும் மனிதனை பார்த்து அவர் கரம் வீதித்தார் அன்போடு.
எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பாரு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதிச்சு பாருங்க. வியாதி உள்ளவர்களை, பிசாசு பிடிச்சவங்களை இந்த அமாவாசை ஜபத்துக்கு கூட்டிடுவாங்க. கர்த்தர் பூரண விடுதலை தருவார். அல்லேலூயா. பரிபூர்ண விடுதலை தருவார். அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. அல்லேலூயா. இங்கே தேவ ஆவியானவர் இருக்கிறார், விடுதலை இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஏமாற்றுத்தனமான விடுதலை இல்லை. ஆமா, கல்வி விட்டு விசாரணை வைத்து சொல்லி ஏமாத்துறதும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, மெய்யான விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை முற்றிலும் விடுதலையா. 3 வகையில் தேவன் இங்கே விடுதலை கொடுக்கும்படியாய் எழுந்தருளி இருக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை என்ன செய்வேன், என்ன ஆசீர்வாதம் தேவையோ அத்தனையும் கொடுப்பேன் நான் சொல்றேன். உயிரெல்லாம் நீக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்திக்காக விசேஷமாக பாஸ்டர் எம்னேஸ்வரியா முன்னாடி வந்து ஒரு சிறப்பு ஜபத்தை ஏறெடுப்பாங்க. அதுக்கு பிறகு ஐயா கையில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தாசரை மறித்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன கஷ்டத்தில் என்னென்ன துன்பத்தில் வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். இன்றைக்கு ஆண்டவரே தாசரை மறித்து உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரும் பலப்படுத்தும்படியாய், தேற்றும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய ஆளுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஐயா முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். மதன் பிரதர் முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய செய்தியாளர் ஆண்டவர் தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சரியான மழை. நாங்கள் பல்லாவரத்துலேருந்து அப்படி வரும்போது சரியான மழை. உண்மையில் வேற ஒரு ஆளுனா ஐயா மழையாக இருக்குது, இன்னொரு நாள் கொண்டு போகலான்னு வாங்கி தெரிஞ்சுவாங்க. ஆனால் ஐயா ஒன்றுமே சொல்லலை. ஏறுவோம், போகலாம். கர்த்தர் அற்புதம் செய்வார். அதை இல்லையா, கட்டைகளை உடைத்து வந்திருக்கோம். நீங்களும் ஆண்டவர் அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு, உங்களுக்கு அழைத்துட்டு வந்திருக்கிறாரு. செய்தியாளர் நம்முடைய ஐக்கியத்தினுடைய ஸ்தோத்திரம் பொதுச் செயலாளர் ரெவரண்ட் டாக்டர் ஸ்தோத்திரம் சுவிசேஷகர் ரெவரண்ட் சுவிசேஷகர் டாக்டர் எஸ் மங்கள்ராஜ் டேவிட் செல்லமையா அவர்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கி கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. நம்முடைய சபையினுடைய மூப்பர்கள், சீனியர் பாஸ்டர்ஸ், அதுபோல் ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தோத்திரம் மூத்த அருமையான அவர்கள் இப்பொழுது அவருக்கு சால்வை அணிவிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஒருவர் 2 பேர் சாலை கொடுங்க, ஒருவர் அந்த அழைப்புக்கான நோட்டீஸை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஸ்தோத்திரம். தெரியுதாமா சொல்லாமா? தெரியுதா? ஒரு போட்டோ எடுத்துருங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையாய், கர்த்தருடைய சத்தமாய், கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய், தேவனுடைய வல்லமையாய், தேவனுடைய ஜீவ வார்த்தையாய் உங்களுடைய மத்தியிலே சுசேஷகர் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவாங்க. இன்னொரு மணி கரங்களை தட்டுவோம்.
அல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நிற்பது நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சுத்த கிருபை. ஐயா சொன்னாங்க, இரண்டு தடவை ஏற்கனவே இதை பிளான் பண்ண வரணும்னு சொல்லிட்டு வர முடியல, சில தடைகள். இன்றைய நாளில் கூட திடீரென்று மழை வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தா திடீர்னு இருந்துச்சு, பாறைகள் அப்படியே இருட்டிட்டு வந்துச்சு, அது போல் இருட்டிட்டு வந்துச்சு. அது போக கிட்ட வந்ததுக்கு இன்னொரு தடை, வண்டி ஓடுமா இல்லாமல் தெரியாமல் டயர் பக்கத்தில் இருக்கிற மக்கள் பிஞ்சிச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் அதையெல்லாம் மீறி இந்த இடத்துல உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான பெரிய செய்தியோ எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கல. நான் கர்த்தரத்தை கேட்டப்போ ஒரு சில காரியங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் ஏவினார். அந்த ஒரு சில காரியங்கள் மூலமாக நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவார். அது நிச்சயமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். இன்றைய நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை கர்த்தர் நீக்கி போடும். அதற்கான வழிவாசல்களை கர்த்தர் நமக்கு திறக்க வேண்டும். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வதற்கும் ராஜாவுக்கு தகப்பனே, அப்பா இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே அக்னி வெற்றியுள்ள கர்த்தரின் ஜப வீடு என்ற தகப்பனே இந்த ஆலயத்தில் கூடி வரவும் அப்பா உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஜப வேலை ஆராதனை வேலை நீ நடத்தி தந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே நீர் அடியான் மூலமாக என்ன காரியங்களை நீர் வெளிப்பட சித்தமாயிருக்கிறீரோ நீர் அதை வெளிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்.
கத்தராகிய என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளில் கூட தியானிக்கும்படியாக வேதாகமத்திலே நமக்கு தெரிந்த ஒரு பகுதி நாம் அதை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். கர்த்தர் அந்த காரியத்தை ஏவின போது ஒரு யோசனையாக இருந்தது. என்ன யோசப்பா, இது சண்டே கிளாஸ்ல சொல்ற கோலியாத் தாவீது கதையா இருக்க, இங்க போய் நம்ம இதை பேசணுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நான் கேட்டேன். கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமாக என்னோட இடைப்பட்டார். 47வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். யாராவது? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. போதும். இதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அநேக நேரங்களில பிசாசானவன், சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், என்னென்ன விதத்துலையும் நம்ம போராடி பார்க்கிறோம் இல்லையா? நமக்கு தெரிந்த எல்லா விதத்துல மனித ஞானத்தின் மூலமாக, நம்ம படிப்பறிவின் மூலமாக, நமக்கு இருக்கிற பண பலத்தின் மூலமாக அநேக காரியங்களை நம்ம முயற்சித்து பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் இன்றைய நாளில் சொல்லுகிற காரியம், பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல நம்ம தேவன். எப்படி இருக்கிறாராம், நம்முடைய இந்த யுத்தத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இதன் முன்பாக நடந்த கதைகள், சம்பவம் எல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இந்த பெலிஸ்தியர் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக போர் எடுத்து வரும்படியாக, பிரச்சனை செய்யும்படியாக வரும்படியாக வந்து நிற்கிறாங்க. இந்த காரியத்தில் ஒரு விசேஷமான காரியம் என்ன, போருக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு மலை பிரதேசத்தில், இல்லைன்னா ஒரு பாளையத்தில் வந்து இப்போ போருக்கு வருவாங்க, இல்லைன்னா ஒரு சமமான பூமியில் வந்து போருக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துலேருந்து முரசு அடிப்பாங்க, அந்த இடத்துல காத்திருப்பாங்க, இந்த பட்டணத்துலேருந்து மக்களை வெளியே விட மாட்டாங்க, அப்படியான்னு சொல்லி போர் நடக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த இடத்துல இந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருக்கிறதான ஒரு மனிதன், கோலியாத் என்ற ஒரு மனிதனை அந்த இடத்துல என்ன பண்றாங்க, முன்னிறுத்துகிறவர்களாக அந்த இடத்துல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்று அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 4ஆம் வசனம், 17ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல பின்பகுதியை பாருங்க. வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம்ல. இந்த ஒரு மனிதனை வைத்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க, போர் செய்கிறதான ஒரு காரியம். அவங்க சொல்றாங்க, நான் நார்மலா பேசும்போது சொல்லல, ஒண்டி கொண்டி வா அப்படின்னு சொல்லிப்பாங்க, நீயா நானா வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரோ, 40 நாள் கிட்ட இப்படியா காலையில வரான், சாயங்காலம் வந்து என்ன பண்றாங்க, வந்துட்டு இந்த தேவனுடைய பிள்ளைகளை தூஷித்து கேவலமான வார்த்தைகளால் பேசிட்டு, உங்களால் முடிஞ்சா என்ன வந்து வெற்றி பெறுங்க, அதுக்கப்புறம் நாங்களாம் உங்களுக்கு அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற மனிதனாக இந்த மனிதன் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிதான் இல்லையா? ஏதோ ஒரு போராட்டம், எதுவும் தெரியாது, ஆனால் நம்மளை வந்து தினமும் நம்ம பயமுறுத்தி கொண்டே இருக்கோம் இல்லையா? அதுலேருந்து வெளியே வரணும்னு நம்ம நினைப்போம், ஆனால் அந்த உயரத்தையும் அந்த கதையும் பார்க்கும்போது நம்ம பயந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த இடத்துல அப்படிதான் அந்த கோலியாத் என்ற மனிதனை பார்த்து என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்படும். யுத்தம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாக கர்த்தர் வழிநடத்தி வந்தார் இல்லையா? இந்த யாத்ராகமும் 14 வாசிப்போம். நம்மளுக்கு தெரிந்த வசனம். யாத்ராகமும் 14 வாசித்தோம்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள்
சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அந்த இடத்துல சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? முறுமுறுத்துட்டு இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியாக இருந்த மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ஒரு விதமான யுத்தம் இல்லையா? நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக நீதி செய்வார், நமக்காக வெற்றியை பெற்று தருவார். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த இடத்துல ஒரு யுத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியான ஒரு யுத்தம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறன, நியாயாதிபதிகள் வந்து மக்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் ஆளுகிற சூழ்நிலைகள் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அநேக நேரங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற இடத்துல போருக்கு போகும்போது வெற்றி பெறுவாங்க, ஆனா சில இடங்கள்ல தோற்று விடுவார்கள். அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் அவர்களிடத்துல இருக்கும்போது அவர்கள் தோற்று போகிற காரியங்கள். அப்போ இந்த போரெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவர்கள் ஜெபித்து போகிற காரியம். அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? சும்மா இருக்கிறாங்க. அடுத்தபடியான யுத்தம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரிடத்துல ஆயத்தப்படுத்தி, நாங்கள் போருக்கு போகலாமா, நாங்கள் வெற்றி பெறுவோமா வேண்டாமா, இந்த இதை சம்பவிக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரிடத்துல கேட்டு வெற்றி பெறுகிறவர்களாக, போருக்கு செல்கிறவர்களாக காணப்படுகிறத பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது அவர் என்ன பண்ணாராம்? நமக்காக யுத்தம் செய்து பிசாசின் தலையை நசுக்கி நம்மளுக்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது வந்து மூணாவது டைம். முதல்ல நம்ம சும்மா இருக்கணும், கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார். அடுத்தது கர்த்தரிடத்தை நமக்கு வேண்டணும், கேட்கணும், யுத்தத்துக்கு போகலாமா வேணாமா, ஜெயம் பெறுமா போனோமா, வேண்டாம்னு சொன்னா போக மாட்டாங்க, போகலாம் அப்படின்னு சொன்னா போய் ஜெயத்தை பெற்றுக் கொண்டு வருவாங்க. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்படும்படியாக கல்வாரி சிலுவையில நமக்காக ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது வந்து மூன்றாவது டைம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு முழு விடுதலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு முழு விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கார். அப்ப எதுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு விடுதலை நாள் போட்டோம்? சொல்லுங்க, 2 நிமிஷம் நம்ம பேசுவோம். எதுக்கு அமாவாசை விடுதலின் ஆசீர்வாத ஆராதனை, சுகம் அளிக்கும் ஆராதனை எதுக்கு நம்ம வைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெற்றி பெற்றார், பிசாசின் தலையை நசுக்கி போட்டுட்டாரு, ஜெயத்தை கொடுத்துட்டார், நம்மளுக்கு விடுதலை இருக்கு. அப்ப எதுக்கு நம்ம இன்னுமாக இந்த விடுதலையை வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நான் பிரசங்கம் பண்ண போறதில்ல, ஒவ்வொரு பாயிண்டா சொல்லி 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போறதில்லை. சில காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்தாவியானவர் அந்த ஏவினபடினால அந்த காரியங்களை நான் சொல்லுவேன். நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் நாம் மனிதராகிய இருக்கிற இந்த உலகத்துல என்ன பண்றோம்? இந்த பாவ உலகத்துல இருக்கும்போது பாவத்துக்குள்ளாக திரும்ப திரும்ப செல்லுகிறபடியினால, பிசாசானவன் நம்ம எப்படியெல்லாம் விழுகலாம்னு சொல்லி நம்ம வகை பார்த்து கொண்டிருக்கிறபடினால, நமக்கு வருகிறதான இச்சை, போராட்டங்கள், கோபம், எரிச்சல், இது போன்ற காரியங்கள்லாம் நம்ம பாவத்துல அடிக்கடி மாட்டிக்கொள்கிறதுனால நமக்கு அநேக போராட்டங்கள், சத்ருவானுடைய பிடியில நம்ம சிக்கி தவிக்கிறதான காரியங்கள் காணப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சின்ன காரியங்கள் மூலமாக தான் சத்ருவானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புகுந்து நம்மை முன்னேற விடாதபடி தடை செய்து விடுவான். நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படும். அல்லேலூயா. இதைதான் நம்ம முதலாக புரிந்து கொள்கிறவர்களாக காணப்படும். நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறேனே, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, நான் ஒவ்வொரு மாதமும் நான் அந்த திருப்பந்தியில நான் பங்கு பெறுகிறேனே, நான் தினமும் அது காலையில ஜெபிக்கிறேன், மாலையில ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த விடுதலை அப்படின்னு சொல்லி அநேக கேள்விக்குறியாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் விடுதலை, எனக்கும் விடுதலை தேவை, பாஸ்டருக்கு விடுதலை தேவை, எல்லாருக்கும் விடுதலை தேவை. ஆனால் அந்த விடுதலை எப்படிப்பட்டதான விடுதலை, எந்த காரியத்தில் விடுதலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஆளுக்கு ஆள் மாற்றப்படும் இல்லையா? நம்முடைய எந்த அளவுல தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்துல இல்லவே இல்லையா? பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது நம்முடைய வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை. எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி ஏகமாய் வழி விலகி போனார்கள் என்று சொல்லி பார்ப்போம். பாவத்துல எல்லாரும் சிக்கி தவிக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம
அந்த விடுதலையை நாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த நாட்களில் நமக்கு விடுதலை நமக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டியது காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த துணை செய்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை தான் நம்ம இந்த நாளில் அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 11வது வசனம், எல்லாரும் தெரிந்த வசனம் இல்லையா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 269 புதிய பாட்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைய நாளில நமக்கு கர்த்தர் ஒரு சுய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு அந்த ஆங்கிலத்தில் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்ம சுயமாய் முடிவெடுப்பதற்கான அந்த திராணியை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால இந்த பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்கதான பிசாசினிடத்துல இருக்கிற போராட்டங்கள், அந்த பிசாசனை நம்ம வஞ்சிக்கலாம்னு சொல்லி நம்ம பாவத்துக்குள்ளாக, நம்முடைய கடன் பாரத்துக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக எந்த ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டாலும் அதிலிருந்து வெளிவரத்தக்கதாக, அதனை எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாக நம்ம மாறும்படி நம்மை அவர் ஞானத்தோடு நடத்தும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாள்ல ஒரே ஒரு கேள்விதான், எத்தனை பேர் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த சர்வாயுத வர்க்கம் நம்ம கிட்ட இல்லாம எத்தனை தடவை நம்ம அமாவாசை ஆயத்த கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, விடுதலை நாள் கூட்டத்தில் நம்ம பங்கு பெற்றாலும் சரி, நம்மால ஒரு விடுதலை, முழுமையான விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்றைய நாளில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்வேன். கர்த்தருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் யுத்த போர்க்களத்தில் நான் நிற்பேன். எனக்கு எதிராக வர சத்ருவானவனை நான் எதிர்த்து போராடுவேன். என் குடும்பத்துக்காக வருகிற சத்ருவை எதிர்த்து வருகிற சத்ருவுக்கு எதிராக நான் போராடுவேன். என் சபைக்கு எதிராக வர சத்ருவை நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை எடுத்து நம்ம முன்னெடுத்து நம்ம செல்லும் போது, அடுத்த அமாவாசை கூட்டத்துக்கு வரும்போது நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆள் புது ஆத்மாவை கூட்டு வரும். யாருக்கு விடுதலை வேணுமோ அவங்கள கூட்டு வரும். நம்ம வீட்டு பக்கத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க, நம்ம வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க சொல்றவங்க, அவங்களுக்கு தான் விடுதலை வேணும். நமக்கு மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனா இப்போ வர்றதெல்லாம் பிரச்சனை எல்லாம் என்னது? யாரை விழுங்கலான்னு வகை பார்க்கிற அந்த சத்ருவானவன் கொண்டு வருகிற சில்லற பிரச்சனைகள், சில்லற பிரச்சனை. இதுல நம்ம ஜெயம் பெறுவதற்கு வழியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை நாம தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த 14வது வசனத்துல இருந்து 18வது வசனத்துல அழகாக அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிப்போமா? சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டிக் கொண்டாலும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கு நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தை நம்ம அனுதினமும் நம்ம தியானிக்கணும். இதுல இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணாம இந்த சத்ருவை எதிர்த்து நிற்பது முடியாத காரியம். முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. சத்ருவானவன் தலை நசுக்கப்பட்டவன் இல்லை, கல்வாரி சிலுவையிலே சத்ருவன் தலையை நசுக்கிட்டார். ஏற்கனவே அடிக்கடி சொல்ற காரியம். இப்போ வாழை ஆட்டிட்டு இருக்க பாம்பு தான் இல்லையா? செத்த பாம்பு வாழை ஆட்டிட்டே கிடக்கும் இல்லையா? அதே போலதான். அதனால சத்ருனுடைய வல்லமை எடுத்து போட்டார். நமக்கு எதிராக, நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிற சத்ருனுடைய வல்லமை எடுத்து போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாததுனால, நாம் ஒழுங்கான
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படாததுனால இன்னுமாக இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் தலை தூக்குவதாக நம்ம உணர்கிறோம். தலை தூக்குறதாக நம்ம உணர்கிறோம். அல்லேலூயா. இதை நம்ம நல்ல ஒரு தியானத்தை நம்ம நல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது, ஏசப்பா ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எங்க குடும்பத்துல மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கடன் பாரம், எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சாபங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அது போல ஜெபிக்கிறத விட்டுட்டு, ஏசப்பா நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், என்னிலே காணப்படுகிற குறைகள் என்ன, நான் இன்னும் உங்ககிட்ட கிட்டி சேர வேண்டி இருக்கிறது, நான் விட வேண்டிய காரியங்கள் என்ன, நான் பிடித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது 4 வகையான இந்த யுத்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்பொழுது நாம செய்ய வேண்டிய யுத்தம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நாம செய்ய வேண்டிய யுத்தம். கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், அதெல்லாம் ஒரு சைட்ல கரெக்ட் தான். அது எப்பொழுதும் அவர் நம்மை நேசிக்கிறபடினால, நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிறபடினாலே, தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுக்கிறபடினால அவர் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நாம செய்கிறோமா இல்லையா? இந்த ஒரு கேள்விக்குறியை நாம வைத்துக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம மறுபடியும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம் இல்லையா? முதலாவதாக சத்துருவை வெல்ல வேண்டும் என்றால், சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணுமா? தைரியத்தோடு எதிர்கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த தைரியம் நமக்கு எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டால் மட்டும்தான் இந்த தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? 1 சாமுவேல் 17:26 வசனத்தை வாசிப்போம். 26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்றான். அல்லேலூயா. தாவீது இந்த போர் எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. தாவீது எதுக்கு அங்க வந்தார் தெரியுமா? சொல்லுங்க ஏதாவது. தாவீது ஏன் அந்த போர்க்களத்துக்கு வந்தார்? அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்பா சொல்லி அனுப்புறாரு, அண்ணன்லாம் போருக்கு போயிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி வர்றாரு. வந்த உடனே இந்த சூழ்நிலைகள்லாம் கேட்கிறாரு, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா சொல்ற முதல் காரியம் அவன் என்ன பண்ண, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். அல்லேலூயா. நம்ம இன்று நாளில் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, சத்துருவை பார்த்து, சத்துருவே உன் தலையே, விசுவாசவே உன் தலையே கல்வாரி சிலுவையிலே நசுக்கி போட்டு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நீ ஏமாத்திரம். அல்லேலூயா. இந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம பிசாசை பார்த்து பேசணும். அவன் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொண்டு வர்றான் இல்லையா? நமக்கு தினமும் ஜெபிக்கணும், ஏசப்பா கிட்ட பேசணும். அதே நேரத்தில் பிசாசுகிட்ட பேசணும். எப்படி பேசணும்? வாப்பா வந்து உட்காரு அப்படி பேசக்கூடாது. கடிந்து அப்புறப்படுத்தி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்திருக்கிறவர்களாக, ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக பிசாசை கடிந்து அப்புறப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில் நீ உள்ள வருவதற்கு நீ ஏமாத்திரம். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், கல்வாரி சிலுவையிலே அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நான் மீட்டெடுக்கப்பட்டவன், நானும் என்னுடைய குடும்பமும் அவருடைய சட்டையின் மறைவிலே இருக்கிறது, எனக்கு எதிராக பிரச்சனை கொண்டு வருவதற்கு நீ ஏமாத்திரம். அல்லேலூயா. அப்படியாக நாம் சத்துருவை பார்த்து நம்ம கர்ஜிக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும் இல்லையா? நாம் இயேசு கிறிஸ்துடைய சேனைகள், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு தலைமை தாங்குகிறவராக இருக்கிறார். முதல்ல இப்போ அந்த பிசாசை, அந்த சத்துருவனுடைய வல்லமையை வெல்ல வேண்டும் என்றால் நாம் தைரியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தைரியம் இல்லாததுனால என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம். வீட்டில் வந்து ஜெபிக்கிறதுக்கு பதிலாக, வேதத்தை வாசிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றோம்? எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்படியாக இருக்க நாம் அழைக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய அழைப்பு பிரதான அழைப்பு, நம்ம யுத்தம் செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் கூட ஒரு ஆலயத்தில் பேசும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம ஏவினார். பிசாசானவன் எங்கிருந்து வந்தான் சொல்லுங்க?
யார் பிசாசு? தள்ளப்பட்டவன் இல்லையா? லூசிபர் என்ற அந்த பிசாசு அந்த தன்னை பெருமை பாராட்டினபடினாலே பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். நாம யார் சொல்லுங்க? நாம யார்? பரலோகத்துக்கு செல்லும்படியாக அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. தள்ளப்பட்டவங்க பெரிய ஆளா, அழைக்கப்பட்டவங்க பெரிய ஆளா? சுத்தமா சொல்லுங்க. அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? பயப்படணுமா பயப்படக்கூடாதா? பிசாசை பார்த்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை, போராட்டம், வியாதி எது இருந்தாலும் சொல்லுங்க, அப்பாலே இப்போ பிசாசை நீ தள்ளப்பட்டவன், நான் அவரோடு இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க சொல்லி துதி பலிகள் இருக்கிற இடத்துல சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கோம். எத்தனை பேர் நம்ம துதி பலிகளை சேர்க்கிறோம்? நம்முடைய வீட்டில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில துதி செலுத்தி கொண்டே இருக்கணும். நம்ம போகும்போதும் வரும்போதும் நம்ம என்ன பண்ணணும்? துதி செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்படி துதிக்கும் பொழுது என்ன பண்ண கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அதே போல கர்த்தர் நமக்கு செய்த பழைய காரியங்களை நம்ம நினைவு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம வாசிப்போம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். 1 சாமுவேல் 17:37 வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பான் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து ஓ கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்ம எண்ணி பார்க்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். துதி செலுத்துகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் நாம் பண்ணுகிற தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி பார்த்தோம்னா எவ்வளோ போராட்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், கடன் பாரங்கள் எத்தனையோ மத்தியில கர்த்தர் நம்மை கரன்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், உபத்திரங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனால் அதன் ஊடாக கடவுள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அப்படி நம்மை நடத்தி வந்த கர்த்தர் இன்றைய நாளில இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளூடாக நம்மை கடந்து செல்ல, அழைத்து செல்ல அது ஒரு லேசான காரியம். அவரால் முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு காணப்படுகிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்த்தர் செய்த உபகாரங்களை நம்ம மறந்து போயிடும். இன்னைக்கு எனக்கு இது வேணும், நாளைக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி தேவைகளை மட்டுமே அறிக்கை செய்து தேவைக்காகவே இயேசு கிறிஸ்துவை நாடுகிறவர்களாக, தேவைக்காகவே கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, பிரச்சனை வரும்போது அவரை நாடுகிறவர்களாக மட்டுமே நம்ம காணப்படுகிறோம். அப்படியாக இருக்கக்கூடாது. இன்றைய நாளில் நம்ம எடுக்க வேண்டிய அடுத்த ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் பொழுது எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவரை சோதரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு அவர் விடுதலை கொடுப்பதற்கு அவரால் ஒரு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் என்று சொல்லி நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்போ பிரச்சனைகள் உண்டு. அநேக தவறான உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எல்லாம் பொரிய பிச்சுட்டு அப்படியே எல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தவறான உபதேசம் இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார். நமக்கு தேவைகளை அவர் சந்திப்பதற்காக தான் அவர் இருக்கிறார் இல்லையா? தாயின் மேலாக அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் வரும்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதாகத்தின் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம கையாள வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. பிரச்சனையை எதிர்த்து நிற்கபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக நம்ம எதிர்த்து நிற்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், சத்ருவை வெல்ல வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தாவீது என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அதன் மத்தியில கர்த்தர் என்னை
விடுதலை செய்தார். நம்ம எத்தனை தடவை நம்ம சாட்சி சொல்றோம் இல்லையா? நம்முடைய சாட்சிகள்லாம் எப்படி இருக்கு? நான் இது குறையா சொல்லலை, அதுவும் கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சி தான். தலைவலிக்குது, வயிற்று வலிக்குது, இதுல இருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தாங்க. அதெல்லாம் போராட்டங்கள் தான், மனுஷங்களுக்கு வர வேண்டிய போராட்டங்கள் தான். ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணி நம்ம இடத்துல இருக்கிறதா? எத்தனை பேருக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சுவிசேஷம் அறிவித்திருக்கோம்? எத்தனை பேருக்கு நம்ம ஜெபித்திருக்கிறோம்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த ஒரு கேள்வி நமக்குள்ளாக காணப்படும். நம்ம ஒவ்வொருவரும் இதை சேலஞ்சிங்காக எடுத்து பண்ண வேண்டும் இல்லையா? இந்த இடத்துல இந்த சபை பத்தாது. இதுல நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வருவீர்கள் என்றால் இன்னும் 2 வருடத்துக்காக சபை வளரும். அல்லேலூயா. இதை தான் நம்ம செய்ய வேண்டும். இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம வாரம் தோறும் சபைக்கு வருகிறது நல்லது, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது நல்லது, நம்ம ஒரு ஒரு விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்கிறது நல்லது தான். ஆனால் அதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டார், அதே போல அநேகரை நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பாஸ்டர் என்பது ஒரு மேய்ப்பர், அவர் இந்த இடத்துல இருந்து இந்த சபையை நடத்துவோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான். ஆனால் நான் என்ன ஒரு கேள்விக்குறி இல்லையா? எனக்கு கூட இந்த கேள்விக்குறி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. எனக்கு அழைப்பு இருக்குதா, நான் ஊழியம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தின் மூலமாக ஒரு தெளிவாக இருக்காங்க. இந்த மத்திய 27ஆம் வசனத்துல கடைசியில் இருக்கிற வசனம் இல்லையா? நம்ம எல்லாரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போவதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணுமா? சுவிசேஷத்தை எல்லார் மேல அது விழுந்த கடமை. திருவசனத்தை நம்ம போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம வாரம் வாரம் வசனத்தை கேட்டுட்டு போகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. அப்படியாக இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும். இந்த சபை கிளை சபைகளாக உருவாக்க வேண்டும். அநேக இடங்களில் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேகரை நாம் விடுதலைக்குள்ளாக நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. இந்த அமாவாசை குடிகளில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு விடுதலை வேணும், கர்த்தர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். ஆனால் இன்றைய நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நாம் விடுதலை கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கூட ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் தெளிவாக பேசினார். ஒரு ஊழியக்காரர் மூலமாக அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் அதற்காக வாஞ்சை, என்ன சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் வாஞ்சை, அதில் செய்ய 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 கர்த்தர் அநேக காரியங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல சின்ன ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஊழியக்காரர் அழைத்தார். எனக்கு 10 நிமிஷம் செய்தி கொடுக்க வராது அப்படின்னு சொன்னால்தான் இப்படி சபையில் மத்தியில் 1 மணி நேரம் பேசும்படியாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த வாய்ப்புகளை நம்ம தட்டி கொடுக்கக்கூடாது. இந்த சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஜெபிக்கும்படியாக, பாடல் பாடும்படியாக அநேக வாய்ப்பு. அநேகருக்கு இந்த உலகத்தில் இப்படிப்பட்டதான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை இல்லையா? ஆனால் நம்ம இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படியாக செய்யும்போது கர்த்தர் நம்மில பிரியப்படுகிறவராக காணப்படுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், சத்ருவை வெல்ல வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்களை அறிக்கை செய்கிறவர்களாக, நினைவு கூறுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி நம்ம நினைவு கூறும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த கடன் பாரத்திலிருந்து வெற்றி கொடுத்த தேவன் இப்பொழுது இருக்கிற வயிற்று வழியில எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ப்ராப்ளம் சால்வ். பிரச்சனை போயிடுச்சு. நின்ன பிசாசு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம அதை சொல்லாததுனால தான் வீட்டுக்குள்ள சேர் போட்டு பிசாசு உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கோம். அதை பார்த்து நம்ம பயந்துட்டே இருக்கோம். உள்ள வர பிசாசை பார்த்து எனக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை இல்லை, அவர் அபரிமிதமா எதிர்பார்க்காத விதமா ஒரு விடுதலையை கொடுத்தார். இந்த இடத்துல இருக்கிற இந்த பிரச்சனையை அவராலே சமாளிக்க முடியும். அப்பாலே போய் சாத்தாங்க. அல்லேலூயா. இன்றைய நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறோம். உங்களுடைய ஜெபம் வேறு விதமாக மாற வேண்டும். தேவை எனக்கு இதிலிருந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத விட்டு அதிகாரம் உள்ளவர்களாக, கர்த்தர் செய்த உபகாரங்களை எண்ணி பார்க்கிறவர்களாக, சாட்சி கொடுக்கிறவர்களாக நாம மாறும்போது பிசாசு அவன் வெட்கப்பட்டு போவான். நம்ம இருக்கிறது அவன் விலகி போவான். அல்லேலூயா. அப்படியாக நம்மளுடைய ஜெபம் மாற வேண்டும். இந்த இடத்துல தாவீது அதை தான் செய்தார். சிங்கத்தின் மத்தியில, கரடியின் மத்தியில வெற்றி கொடுத்த கர்த்தர் இந்த மனிதனிடத்துல பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. எப்படி ஒரு விசுவாசம் இல்லையா?
இன்றைய நாளில் கூட உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபிக்க போகிற ஜெபம் என்ன? கர்த்தர் என்னை விடுதலை கொடுப்பார், என்னை ரட்சித்த கர்த்தர், என்னை ஒரு பாவப்பிடியிலிருந்து என்னை மீட்டு எடுத்த கர்த்தர், என்னுடைய குடும்பத்தை எப்படியாக வழிநடத்தின கர்த்தர், எனக்கு இன்றைய நாளில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய ஜெப வேளையில் நீங்கள் இந்த ஜெபத்தை செய்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு முன்பு செய்த கர்த்தர் இன்றைய நாளிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படி அறிக்கை செய்யும் போது பிசாசானவன் வெட்கப்பட்டு போவான் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு காரியம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது. தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருந்து 5 குழாங்களை தெரிந்தெடுத்து அவைகளை பக்தி விதிக்குரிய காரியங்கள் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெபம். முதலாவதாக ஜெபம். எழுதிக்கொண்டீங்க. பக்தி விதிக்குரிய காரியம் ஜெபம். அடுத்தது வேத வாசிப்பு. 3வது உபவாசம். 4வது ஐக்கியம். 5வது துதி செலுத்துகிறது அல்லது ஆராதனை என்பது. அல்லேலூயா. இந்த 5ல நம்ம ஆயத்தத்தோடு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா சத்துருவை நம்ம எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாதா? ஆயத்தம் இல்லைனால நிற்கலாம். என்ன பண்ணுவோம்? தோல்வியை தழுவிடுவோம். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்வி வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாமே தெரிஞ்சால் மாதிரி என்ன போய் நிற்கிறோம். ஆனால் நம்ம தோல்வி தருவோம். அதுக்கு காரணம் நம்ம இடத்திலே ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த ஆயத்தத்தை பற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இன்றைய நாளே ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆயத்தம் இல்லாமல் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் தயவாய் சில காரியங்களை செய்வார்ல. நம்ம பாவிகளாக இருக்கும்போது, நம்முடைய மீறுதல்கள் இருக்கும்போது அவர் ஒரு விசை அவர் இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டிருக்கிறார். இப்பொழுது நமக்கு தெளிவான சிந்தனை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி சத்ருவை எதிர்த்து நிற்க வேண்டும், எல்லா காரியங்களும் நமக்கு அவர் சொல்லி கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இல்லையா. இனிமேலும் நம்ம அதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக நம்ம காணப்பட்டோம்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? நாம தான். அதை நாம செய்யாதபடி எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா பாஸ்டர் ஜெபிக்கலாம், ஊழியக்காரர்கள் ஜெபிக்கலாம், கர்த்தர் மறுபடியும் தயவா இறங்குவார். இந்த ஆலயத்திலிருந்து போகும்போது ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனால் வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த விடுதலை முழுமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறிக்கிறோம் இல்லையா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு ஆயத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆயத்தம் நமக்கு இருக்கும்போது எந்த கல்லை எந்த இடத்துல எடுத்து அடிக்கணும் நமக்கு தெரியும். எந்த இடத்துல ஜெபம் பண்ணணும், எந்த இடத்துல வார்த்தை, அந்த வேத வாசிப்பு, அந்த வார்த்தையை உபயோகிக்கணும் தெரியும். எந்த இடத்துல துதி செலுத்தணும் தெரியும். எந்த இடத்துல ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று தெரியும். எந்த இடத்துல உபவாசிக்கணும். இந்த இடத்துல போர் பிரச்சனை இருக்கு, நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல போர் பிரச்சனை இருக்கு. தாவீது வந்து பார்க்குறாரு, எல்லாரும் பிரச்சனையா இருக்கு. தாவீது சவுலை பார்த்து என்ன சொன்னாரு? ஐயா வாங்க ஐயா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 40 நாள் 5 கல்லு 1 கல்லு சொல்லுங்களேன். என்ன பண்ண 40 நாள் உபவாசம் பண்ணலான்னு சொன்னாரா தாவீது? இல்லை. என்ன பண்ணாரு? அவர் சொன்ன முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன், யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரா? இந்த விருத்த சேதம் இல்லாத மனுஷன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிற விருத்த சேதம் இல்லாத மனுஷன் எம்மாத்திரம் என்று சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை தாவீது கிட்ட இருந்தது. எந்த இடத்துல எதை பிரயோகிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானம், ஆவிக்குரிய வரம் நமக்கு தேவை. அது தேவை தெரியாதபடி அநேக நேரங்களில் நம்ம தவிக்கிறதுனால தான் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்கிறோம்ல. சில நேரங்களில் இந்த 5ம் தேவை. சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 காரியங்கள் நம்ம இடத்துல தேவை. இந்த 5 காரியங்களும் இருந்தால் தான் சில பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிலவித பிசாசுகள் நம்ம உபவாசத்தினாலும் ஜபத்தினால தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல சில காரியங்கள் தேவை. ஆனால் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நல்லா நான் துதிப்பேன், நல்ல வேதத்தை வாசிப்பேன், ஆனால் உபவாசிக்க மாட்டேன், துதி செலுத்த மாட்டேன், இந்த இடத்துல ஐக்கியத்தில் கலந்துக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான்.
சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி கூடுகைக்கு வருவாங்க, நல்லா செலுத்துவாங்க, இதெல்லாம் சொல்லி செலுத்துறதெல்லாம் இருக்கும். ஆனால் வாரம் ஆலயத்துக்கு வாங்க, ஐக்கியத்தில் பங்கு பெறுங்க அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க. இப்போ இது போன்ற காரியங்களில் நம்ம என்ன பண்ணணும்? ஞானமாய் நடந்துக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளிலே இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம வெற்றி பெறுகிறவர்களாக நம்ம காணப்படுறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட போது பிசாசானவனை சோதிக்கும்படியாக வனாந்தரத்தை கொண்டு போனார். அந்த இடத்துல பிசாசானவன் ஞானமாய் சில காரியங்கள், அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, அவன் அந்த பரலோகத்துல இருந்திருக்கிறான், கர்த்தருடைய அந்த இடத்துல ஆராதனை செய்து கொண்டிருக்கான். அவனுக்கு சில வசனங்கள்லாம் தெரியுது இல்லையா, வஞ்சிக்கிற விதமாக சில காரியங்களை இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அவர் வார்த்தையை கொண்டு ஜெயம் பெற்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டும். எப்படி இந்த இடத்துல தாவீது ஒரு வார்த்தையை கொண்டு ஜெயம் பெற்றாரோ அதே போல அந்த வார்த்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த பக்தி விருத்திக்குரிய காரியங்கள், இந்த ஆயத்தம், இந்த 5 காரியங்களில் ஆயத்தம் நம்ம கிட்ட இருந்தனா இப்படியாக விடுதலை வாஞ்சித்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில விடுதலை ஒரு கேள்விக்குறிதான். இதை நம்ம சிந்திப்போம், ஏன் இப்படி பாஸ்டர் பேசுறாரு, எப்படியாவது சொல்றாரு அப்படின்னு சொல்லி சிந்திக்க வேண்டாம். நம்மளுக்கு விடுதலை வேண்டும் என்றால் நம்மிடத்துல ஒரு ஆயத்தம் தேவை. ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் நாம ஆயத்தப்படாம நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்த முடியாது, நம்ம உலகத்தை ஆயத்தப்படுத்தவே முடியாது இல்லையா. இப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கும்போது தான் தாவீது ஒரு வெற்றியை பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக சத்துருவை வெல்ல நம்ம தைரியத்துடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது தைரியமாக அந்த எழுத்து நின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த சகல உபகாரங்களை நம்ம என்ன பண்ணணும் எண்ணி பார்க்க. இதே போன்ற பிரச்சனைகள், இதை விட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும், அதன் ஊடாக நம்ம வெற்றி சிறக்க பண்ணின தேவன் இந்த பிரச்சனையில, இந்த போராட்டங்கள்ல, இந்த வியாதியில, இந்த சுகவீனத்துல, இந்த கடன்பாரத்திலேயும் வெற்றி பெற அவர் செய்யவர் வல்லவராயிருக்கிறார். சத்ருவை பார்த்து பேசுக வேண்டாம், சத்ருவை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் சொல்லிட்டு போயிட்டு நீ நல்லா இருக்கியா, வா எங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி பேசுறேன். சத்ருவை எதிர்த்து கண்டித்து அப்புறப்படுத்துகிறவர்களாக நம்ம பேச வேண்டும். கர்த்தர் கொடுத்துக்கிற வல்லமையை நம்ம பிரயோகிக்கிறவர்களாக, இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம 3வதாக நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு கல்லுல தாவீது கோலியாத்தை வீழ்த்திட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கடந்து போகக்கூடாது. அந்த ஒரு கல்லுக்கு முன்னாடி, அந்த ஒரு எரிதலுக்கு முன்பாக எவ்வளவு ஒரு ஆயத்தம் காணப்பட்டது. அந்த ஒரு கல் மிஸ் ஆகியிருந்தா அந்த இடத்துல அந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பான்? தாவீதை வெட்டி வீழ்த்திப்பாங்க. நாம் செய்கிற ஜெபம், நாம் செய்கிற ஆயத்தம் ஒரே கல்லில சத்ருவாய் வீழ்த்துகிறதாக காணப்பட வேண்டும். அந்த ஆயத்தம் நமக்கு காணப்பட வேண்டும். அதற்கான காரியங்கள் நம்ம பக்தி விருத்திக்கான 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். சிலருக்கு வேதத்தை நல்லா படிக்கிற ஞானம் இருக்கும், சிலருக்கு ஜெபத்தை நல்லா செய்கிற ஞானம் இருக்கும், சிலர் துதி செலுத்துறது, சிலர் ஐக்கியத்தில் நல்ல பங்கு பெறுவாங்க இல்லை, இப்போ கூட்டங்கள் ஆர்கனைஸ் பண்றது, கூட்டத்தில் பங்கு பெறுகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைய நாளிலே சொல்லுகிற காரியம், இந்த 5 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பேலன்ஸ்டா காணப்படும். எந்த நேரத்தில் எதை உபயோகிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளில் அப்படியான ஒரு விடுதலை நமக்கு கொடுப்பார். இந்த நாள்ல இப்படியான இந்த விடுதலை நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாசிக்கிறேன். சில ஆலயத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, உண்மையில இந்த ஆலயத்தை பற்றி நான் பெருமைப்படுறேன். என்னன்னா, பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நான் சில ஆலயத்துக்குலாம் பிரசங்கிக்க போனது குறை கிடையாது. சண்டே சர்வீஸ் சபை நடந்து வந்திருக்கோமா, பலமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அவர் அங்கேதான் இருப்பார், ஆனால் வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பார். வேறு 7 பிசாசு உள்ள வந்து என்ன பண்ணும்? பிரச்சனைகளை கொண்டு குடும்பத்தில் போராட்டங்களை கொண்டு கொண்டிருக்கும். அப்படி நாம இடம் கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு வைத்துக் கொள்ளும் போது மெய்யான விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைய நாளில் ஒரு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? அவர் விடுதலை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அது ஒரு லேசான காரியம். அவர் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பது அவருக்கு ஒரு லேசான காரியம் இல்லையா. உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை,
எல்லாமே உம்மாலாவோ அல்லேலூயா எல்லாமே உம்மாலாவோ ஆகும் எல்லாமாகும் உம்மாலே எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே எல்லாமாகும் பொருந்த நிலத்தை நீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவனர வெளியே கண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே நிலத்தை நீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவனர வெளியே கண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு தோற்றம் அன்பே உமக்கு தோற்றம் அப்பா உமக்கு தோற்றம் அன்பே உமக்கு தோற்றம் மனவாத காரியம் தோறுமே மனவாத காரியம் தோறுமே மனவாத காரியம் தோறுமே எல்லாமே உம்மாலாவோ அல்லேலூயா எல்லாமே உம்மாலாவோ எனக்கு கொடுத்ததை ஏற்றி கொடுப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு கொடுத்ததை ஏற்றி கொடுப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எல்லாமே உம்மாலாவோ அல்லேலூயா எல்லாமே உம்மாலாவோ சொல்லி முடியாத செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே வெற்றி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா எல்லாமே உம்மாலாவோ அல்லேலூயா எல்லாமே உம்மாலாவோ நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு பேசியிருக்கிற காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? சர்வாயுத வர்க்கத்தை அறிந்து கொள்ள நம்ம முடிவெடுத்திருக்கிறோமா? அநேக நேரங்களில் நம்ம சொல்றோம் சர்வாயுத வர்க்கத்தை நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அணிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அணிந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்படியாக சிந்தித்து பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கப்படுகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்த்த காரியம் நம்மளுக்கு ஆயத்தம் காணப்படுகிறதா? ஆயத்தம் இல்லாம யாருமே போர்க்காலத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு எதிரியை பார்க்கணும், எதிரியை வெல்லணும் அப்படின்னு சொன்னா ஆயத்தம் இல்லை. எக்ஸாமுக்கு போனோம்னா கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம், நல்லா படிச்சுட்டு போகிறோம். யாரை விழுங்கலாமோ என்று வதை பார்த்து கொண்டிருக்கிற பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆயத்தம் நிச்சயமாகவே நமக்கு தேவை. அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்த்த காரியம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த சகல உபகாரங்களை அறிக்கை செய்கிறவர்களாக எண்ணி பார்க்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா?
அதை நம்ம அறிக்கை செய்தாலே போதும், சத்ருவான் நம்ம வெட்கப்பட்டு போவான். இவங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்களே, நான் கொண்டு வந்திருக்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லைன்னு ஓடி போவான். இல்லையா? கர்த்தர் அப்படியான காரியங்களை இதனால நம்முடைய குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதற்கு ஒரே ஒரு காரியம், நம்ம இடத்துல என்ன தடை காணப்படுகிறது? அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு, ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைய நாளில் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிற கேடுபாடுகள் நம்ம தவிர கர்த்தர் ஒருவர் அறிவார் என்பதை மறந்து போயிட்டு. அல்லேலூயா. அநேக நேரங்களில் சொல்றோம், இது மறைமுகமான காரியம், அப்பா அம்மாவுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எத்தனை கேடுபாடான காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக காணப்படுகிறது. ஒரு விஷயம் நம்ம தாழ்த்தி கத்திரத்தில் ஒப்பு கொடுப்போமா? இருதயமே மகா கேடுள்ளதும் இருக்குள்ளதாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வெளியில நம்ம நல்லவர்களாக நடிக்கலாம், இருதயத்துக்குள்ள பாவமான காரியங்கள், கர்த்தருக்கு பிடித்தமில்லாத சிந்தைகள் ஒருவேளை காணப்பட்டால் கர்த்தர் நம்மிடத்தில் கிரியை செய்ய அவரால் முடியாது. சத்ருவான் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவான். சத்ருவை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். கர்த்தருக்கு கிரியை செய்யணும்னா நம்மிடத்தில் இருக்கிற மறைமுகமான பாவங்கள், கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், ஒழுக்கக்கேடான காரியங்கள், என்னென்ன காரியங்களை பாவம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோமோ அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக காணப்படுவோம். முடியாது. நம்ம நினைக்கலாம் பெரிய பெரிய காரியங்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, பொய் பேசுறது, திருடுறது, எரிச்சல் அடைகிறது, கோபப்படுறது, விடுதலை தாங்க, பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, சாபத்திலிருந்து விடுதலை தாங்க. தகப்பனே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது, பாவம் என்றால நீங்க போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை